துரோகி ஒருவனை கொன்றே புனிதன் ஒருவன் போருக்கு புறப்பட்டான். ஒரு நரி, பல ஓநாய்கள், அதற்குள் ஒரு கருப்பாடு. புறப்பாலும் வளப்பாலும் தமிழன், உணர்வாலும் உள்ளத்தாலும் பௌத்த விசுவாசம். புத்தம் சரணம் கச்சாமி ஐயா சுமத்திரர், ஏன் ஐயா இந்த வேஷம்? விசுவாச எல்லைகளையும் அளவு கடந்து நடப்பீர்கள். கொழும்பில் உங்கள் கூடு, இடைக்கிட பறந்து வருவீர்கள். தமிழ் தேசியம் என்று பேசுவீர்கள். இடைக்கிட ஆங்கிலத்திலும் விடுவீர்கள். விட்டு கொடுக்காத விவாதம் செய்வீர்கள். இது உங்கள் தொழில் ஐயா. இருப்பதை இல்லை என்பதும் இல்லாததை இருக்கு என்பதும் உங்கள் மூச்சு பேச்சு. இனத்தை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்று உங்கள் சட்ட புத்தகத்தில் இருக்கவில்லையே. கோடாரி காம்பாயிருந்தே தமிழினத்தை குழிபறிக்கிறீர்கள். கோதாரியில் போனவனாகவே குழியுக்குள்ளும் போவீர்கள். நீங்கள் தமிழ் இனத்துக்கு செய்த நன்றிகள் என்ன? இறுதிப் போரின் காலத்தில் உல்லாச விடுதிகளில் கொழும்பில் பேரினவாத தலைவருடன் ஆலோசனை கூட்டத்தில் குந்தியிருந்து அவர்கள் தமிழர்கள் குரல்களை அறுத்ததை கூத்தாடி ரசித்தீர்கள். மேற்குலகம் தரும் அழுத்தங்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி சமாளித்துக் கொள்ளும் சிங்கள அரசு ஆட்சியாளர்களுக்கு எப்போதும் ஒரு தமிழ் கருப்பாடு தேவை. இதற்கு பின்வாசலால் நல்ல இறை போட்டு வளர்ப்பார்கள். எப்போதும் இறைச்சிக்கு இந்த ஆடுகளை அறுக்க மாட்டார்கள். இது உங்களுக்கு நன்கு தெரியும். ஆதலால் துள்ளி துள்ளி ஓடுகின்றீர்கள். தமிழர்களை பிரித்தாளும் பேரினவாதத்துக்கு நீங்களே நாரதர். நீங்களும் தமிழ் தலைவர்களை ஒன்று சேர விடாது காய் நகர்த்துவதில் வல்ல நல்ல வித்தகர். முதலில் இனமானம் தேவை. இது உங்களிடம் சொட்டும் இல்லை. வாக்கு போட்டு தமிழர்களின் பிரதிநிதியாக வலம்பெற ஊருக்குள் வாக்கு சேர்க்க வருவீர்கள். வெட்டுரன் கொத்துரன் என்று வாய்கிளிய பேசிவிட்டு வந்த வழி தெரியாமல் மறைந்து விடுவீர்கள். ஏன் இந்த பிழைப்பு? தமிழுக்காக அல்ல, ஈழத் தமிழரை குழி தோண்டி புதைக்க. போரில் இழக்கக்கூடாத அத்தனையும் இழந்து அனாதையாக நிற்கும் தமிழ் மக்களின் கண்ணீரை துடைப்பீர்கள் என்றே இந்த பேரினம் நம்பியது உங்களையும். இப்போது அதற்கு குழிபறித்து உங்கள் சுயரூபத்தை காட்டுகிறீர்கள். சம்பந்தனுக்கு பிறகு தலைமை பொறுப்பில் உங்கள் விவாதம் நாகரீகமற்றது. அதற்கு ஒரு வழக்கு, உனக்கு ஒரு கோட்டு. பொது வேட்பாளர் நிலையில் அதற்கு ஒரு கண்டன எதிர்ப்பு, கண்ணீர் துடைப்பு. நான் 3 பிரதான கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதை குழப்ப வேண்டாம் என்பது உங்கள் கருத்து. இதற்கு ஒரு வேட்டி கட்டிய உடுப்பு நக்கு. கடந்த 15 ஆண்டுகளால் என்ன பேசுகிறீர்கள் ஐயா? காணாமல் போனவர், பௌத்த விகாரைகள், போர்க்குற்ற விசாரணை, சுயநிர்ணய உரிமை, நில ஆக்கிரமிப்பு பற்றி ஏதாவது உங்கள் எண்ணத்தில் இருக்கின்றதா? கொழும்பில் கூடு உள்ளவன் தமிழ் இனத்துக்காக பேசுவான் என்று இன்னும் கொஞ்சம் நம்புகிறது. ஐயா, உங்களுக்கும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கண்டவர் தானே நீங்கள். 6 மாத குழந்தையுடன் தாயும் சேயும் இந்த அரசு கடத்தி சென்றது. வரை எங்கய்யா? இவர்களுக்கு என்ன நடந்தது, இருக்கா இல்லையா என்று கூட விவாதம் செய்து சொல்ல முடியாத நீங்கள் இப்ப மட்டும் என்ன மந்திர ஆலோசனை செய்கின்றீர்கள்? எங்கள் மண்டையை இனியும் கழுவ முடியாது. பிறந்த இனத்துக்கு துரோகம் இழைக்கின்றீர்கள். வயிற்று வலிகளுடன் விளையாடுகின்றீர்கள். குரல் வலை அறுத்தவர்களுடன் கூட்டு சேர்ந்து குடிகள் குலைக்கின்றீர்கள். இது மானிட தர்மத்துக்கு உகந்ததல்ல. இடைக்கிட கோயிலுக்கு போய் சுக்கிரவாதம் ஏதும் கேளுங்கள். விகாரைகளின் மண்டைகள் உங்களுக்கு. செருப்பும் ஒரு நாள் கடிக்கும், புல்லும் ஒரு நாள் கொல்லும் என்பதை மறந்து கடக்க கூடாது. காலம் ஒரு வட்டம். எல்லாம் வளர்க்கப்பட்டது அல்ல, திணிக்கப்பட்டது. வரலாற்று வழி பாதையை பௌத்தத்துக்குள்ளே புதைக்க நினைக்கின்றீர்கள். மேல் உள்ளது ஒரு நாள் கீழே வரும். இரக்கமற்ற ஆட்சியாளர்களுக்கு எண்ணெய் தோய்த்து குளிப்பாட்டுகின்றீர்கள். முதுகு சொறிந்து அவர் முந்தானைக்குள் கிடக்கின்றீர்கள். பிணங்கள் மேல் ஏறி பிச்சை எடுக்கின்றீர்கள். எத்தனை பிள்ளைகள், எத்தனை பால்குடிகள், எல்லாவற்றையும் புசித்து சிதைத்தவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் தான். நீங்கள் மறந்து போகலாம். ஆனால் தமிழினம் மறக்கும், மன்னித்துக் கொள்ளாது. காத்திருந்து விசுவரூபம் எடுக்கும். கல்லெறிந்தாவது உன்னை கொல்லும். செருப்பு மாலையால் உன் கழுத்தை அலங்கரிக்கும். தூக்கி புதைக்க எந்த தோள்களும் துணியாது. துப்பலால் உன்னை குளிப்பாட்டுகிறது என்று. உள்ளிருந்தே குளிபறிக்கும் தேச துரோகிகளுக்கு இப்படித்தான் பட்டறிவு புகட்டும். துரோகியை கொன்றே புனிதன் ஒருவன் போருக்கு புறப்பட்டான்.
முதல் எழுத்து அதுவெனில் ஆயுத எழுத்து நீயாகவும் இருக்கலாம். எந்த குஞ்சேனும் ஒரு நாள் உன்னை வஞ்சிக்கும், எந்த குஞ்சேனும் ஒரு நாள் உன்னை வஞ்சிக்கும்.